அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகும் என்கிற பாடத்தில் திருக்குர்ஆனுடைய வசனத்தினுடைய பொருளையும் அதில் உள்ள இலக்கணத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதில் 84 வசனத்தை பார்த்துவிட்டு 85 ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துட்டோம். அதை மீதியை நம்ம பார்க்குறோம். எது வரைக்கும் பார்த்தோம் என்றால், தலாஹரூன் அலைஹிம் பில் இஸ்மி ஒல் உதுவான். இஸ்மு என்றால் பாவம் அர்த்தம், உதுவான் என்றால் வரம்பு மீறுதல் என்று அர்த்தம். அப்போ பாவத்தின் மூலமும் வரம்பு மீறல் மூலமும் அவங்களுக்கு எதிராக நீங்கள் உதவுகிறீர்கள். இவங்களுக்கு எதிராக, அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இருப்பான்ல, வீட்டுக்காரன், அவனுக்கு எதிராக நீங்கள் ஆதிக்க சக்திகளுக்கு உதவுகிறீர்கள். அது வரைக்கும் பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்கள், தூக்கும். இது வரைக்கும் பார்த்துட்டோம். தூக்கும் உசாரா. இதை சொல்வதற்கு முன்னாடி ஒரு செய்தி நம்ம விளங்கிக்கிறணும். என்ன விளங்கிக்கிறணும்னு கேட்டால், கருத்தை விளங்கிட்டால் அர்த்தம் தெளிவாக புலப்படும். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்களா? இருந்ததுனால அடிக்கடி போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மூசா நபி, தாவூது நபி, எல்லா நபிமார்களும் நினைஞ்சாங்க எதிரிகளோடு அடிக்கடி யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் நடக்கும்போது கைதிகளை பிடிப்பாங்க. யுத்தத்தில் ஜெயிச்சா என்ன செய்வாங்க? தோற்று போனோன்னு பிடிச்சிக்கிடுவாங்க. அவனுக்கு பேர் தான் கைதிங்கிறது. இப்போ நவீன காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கைதிகளை ஜெயிலில் அடைக்குவாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குன்னு வைங்க, இந்தியாக்காரனை அவன் பிடிச்சாலும் பாகிஸ்தான்காரனை இவன் பிடிச்சாலும் சரி, சிறையில் வச்சுக்கிடுவாங்க. சிறையில் வச்சுட்டு போர்லாம் முடிஞ்ச பிறகு சாதாரண நிலை ஏற்பட்டோன்னே 2 நாடு பேச்சுவார்த்தை நடத்தி, உன் கைதியை நீ விடு, என் கைதியை நான் விடுறேன்னு என்ன செய்வாங்க? கைதிகள் பரிமாற்றம் செஞ்சுக்கிடுவாங்க. அது மாதிரி செய்கிறது உலக வழக்கம். ஆனால் இப்போ தான் இந்த ஜெயிலெலாம் இருக்குது. அப்போ ஜெயிலெலாம் கிடையாது. கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சோத்தை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்கிறதுங்கிறது அது சாத்தியப்படாது. அதனால் என்ன ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு சட்டம் இருந்துச்சின்னு சொன்னால், போர்க்களத்தில் கைதிகளை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்போதைக்கு பிடிச்சிக்கிறங்க. பிடிச்ச பிறகு போர்லாம் தணிந்த பிறகு, அந்த பதட்டம்லாம் குறைந்த பிறகு, யார்கிட்ட எதிரி நாட்டில் சண்டை போட்டிங்களோ அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கைதிகளை இழப்பீடு வாங்கிட்டு அனுப்பிடணும். ஒரு கைதிக்கு என்ன செய்யணும்? 5 லட்சம் கொடுத்து ஒரு கைதியை கூட்டிகிட்டு போ, 10 லட்ச ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போ, அல்ல ஒரு கைதிக்கு 100 ஒட்டகத்தை கொடுத்து ஒரு கைதியை கூட்டிகிட்டு போ என்று சொல்லி, அந்த காலத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, எதிரியுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க? ஒரு இழப்பீடு, ஒரு பணையத்தொகை வாங்கிட்டு விட்டுருவாங்க. இது அல்லாஹ் அனுமதித்து இருந்தான். இஸ்ரவேலர்களுக்கு என்ன செஞ்சான்? அதாவது கைதிகள் சண்டை நடந்து கைதிகள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கைதிகள் விஷயமாக என்ன செய்கிறதுன்னு பல முடிவுகள் எடுப்போம். இன்னும் கைதிகளை கொண்டு போட்டுறது, ஏன்னா இவங்க மேலே சண்டைக்கு வருவாங்கன்னு அப்படியும் செய்யலாம். அல்லது சும்மாவே அனுப்பிவிட்றது, போங்கடான்னு சொல்லி, அல்லது ஒரு இழப்பீடு வாங்கி கொண்டு அனுப்புறது. இவங்களுக்கு என்ன சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால், இழப்பீடு வாங்கிட்டு தான் விடணும். சும்மா விட்டிங்கன்னா மறுபடியும் சண்டை, பயம் இல்லாமல் சண்டைக்கு வருவாங்க. அதனால் கைதின்னு வந்துட்டதுனால, உன் கைதி உனக்கு வேணுமா இருந்தால் இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்துட்டு உன் கைதியை கூட்டிகிட்டு போ, அப்படி தான் விடணும்னு அவங்களுக்கு சட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் சுட்டி காட்டுறேன். என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி போர் செஞ்சு உங்கள்கிட்ட கைதிகள் வரும்போது என்ன செய்கிறீங்க? அப்போ கரெக்டாக சட்டம் பேசி, நம்ம கைதிகளை சும்மா விட்டுறக்கூடாது, இழப்பீடு வாங்கிட்டு தான் கொடுக்கணும், அப்படி தான் நல்லா சொல்லுகிறான் என்று சொல்லி சட்டத்தின்படி நீங்கள் நடக்கிறீங்க. இதில் கைதிகள் விஷயத்தில் காசு வாங்குறதுக்கு சட்டம் பேசுகிறீங்க. அதே நேரத்தில் ஒருத்தன் வீட்டிலேருந்து அவனை வெளியேற்றக்கூடாது என்று இன்னொரு சட்டம் இருக்குது, அதை மீறுறீங்க. அப்போ ஆதாயம் வந்துச்சின்னு சொன்னால் தான் நீங்கள் சட்டத்தை கடைப்பிடிக்கிறது. இந்த கைதிகளை திருப்பி கொடுத்தால் பெரிய தொகை கிடைக்கும்ல, அந்த தொகைக்குத்தான் நீங்கள் செய்கிறீங்களே தவிர அல்லாஹ் சொன்னதுக்காக செய்யலை. அல்லாஹ் சொன்னதுக்காக இழப்பீடு வாங்குறதா இருந்தால், ஒருத்தன் நம்ம வீட்டிலேருந்து வெளியேற்றக்கூடாதுன்னு தடை இருக்கா இல்லையா? அதுலேயும் அல்லாஹ் சொன்னது கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்களுடைய ஒரு தன்மையை இடித்துரைக்கிறான். அதாவது உங்களை உடன்படிக்கை எடுத்தோம், கொலை செய்யக்கூடாதுன்னு உடன்படிக்கை எடுத்தோம்,
அடுத்தவன் சொத்தை அபகரிக்கக்கூடாதுன்னு உடன்படிக்கை எடுத்தோம், ரெண்டையும் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அதே நேரத்தில் வந்து கைதிகள் விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கிறீங்க. போர் செஞ்சு உங்கள்கிட்ட 50-100 கைதி பிடிபட்டான்னு சொன்னால் இந்த கைதிகளை வச்சு என்ன செய்யும், பல லட்சங்களை சம்பாதிக்கலாம், இது அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன செய்வோம், இழப்பீடு வாங்கிக்கிடுவோம் என்று இருக்கிறீங்க. அதுக்கு எது ஆதாரமாக காட்டுறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு காட்டுறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை தான், உண்மைதான். அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகத்தான் இதை நீங்கள் செய்வதாக இருந்தால் அப்போ அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. எது அடுத்தவன் சொத்தை அபகரிக்கக்கூடாதுங்கிறது அது மீறுறீங்களே. அப்போ நீங்கள் ஒரு ஆதாயத்துக்கு தான் அந்த கட்டளையை செய்கிறீங்கன்ற இடித்து வைக்கிறான் அல்லாஹ். அதான் இங்கே சொல்லப்படுது. இதை மனசில் வச்சுட்டு பார்த்து அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிறோம். தூக்கும் உங்களிடத்தில் வந்தால்னா என்ன அர்த்தம்னா வந்து பிடிபட்டால்னு அர்த்தம். கைது எங்கேருந்து வரவா போகிறான்? தூக்கும் உங்களிடத்தில் யுத்தத்திற்கு வந்து தோற்று போய் பிடிபட்டு கைதியாக வந்து விட்டால் என்பதை சொல்வதற்கு தான் இந்த வார்த்தை. தூக்கும் உங்களிடம் வந்தால், வருவார்களானால், அதாவது பிடிபடுவார்களானால் அர்த்தம். கைதிகள் பிடிபட்டால் என்பதற்கு இந்த வார்த்தை. ஏன்னா கைதி வந்து வர்றதில்லை தானே, கைதி பிடிக்கத்தானே செய்வோம். தூக்கும், இந்த தூங்கிறது என்னது? அத்தா என்றால் வந்தான், அத்தைய. ஏத்தி வருவான், ஏத்தியானி ஏத்தூணன்று நூன் இருக்கணும், நூனை காணா. தூணக்கும்ட்டு நூன் இல்லை இல்லைங்கனுக்குள்ள தூணக்கும்ட்டு அங்கே ஒரு நூன் வரணும். இப்படி நூன் இருக்கணும் அந்த இடத்துல. இப்படி தான் அசல்படி வரணும். ஆனால் நூன் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால் இன் வந்துருச்சுல. இன் வந்துச்சுன்னு சொன்னால் அது ரெண்டு வருங்காலத்தில் ஒரு ஷர்த்து ஒன்று வரும், ஒரு ஜவாபு ஒன்று வரும். வந்தால் தருவேன், இப்படி ரெண்டு இருக்கும்ல. அந்த ரெண்டுமே வருங்காலமாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஜசம் செய்யணும். ஒருமையாக இருந்தால் ஜசம் செஞ்சிருவீங்க. மற்ற இடங்களில் நூனை எடுத்துடணும். தூணன்னு இருக்கும்ல, இன் வந்ததுனால தூண் ஆகிடுச்சு. இன் தூக்கும் தூணக்கும் அசல். இன் வந்ததுனால நூனை தூக்கிட்டோம். சரியா? இந்த இன் முன்னாடி இருக்கல இன். இன் தூக்கும் உங்களிடத்தில் வந்தால், பிடிபட்டால்னு வச்சுக்கோங்க. அரபியில் இப்படி வந்தாலுங்கிறாங்க. நம்ம தமிழில் கைதிக்கு என்ன செய்வோம்? பிடிபட்டால் தான் என்ன செய்வோம்? தூக்கும் உங்களிடத்தில் வந்தால், பிடிபட்டால். உசாரா என்றால் கைதிகள். அசீர் என்றால் ஒருமை, கைதி. அசீருன் எத்தீமன் அசீரா, எத்தீமுக்கு உதவுவார்கள், கைதிக்கு உதவுவார்கள் இதில் குரான்ல வரும். அப்போ அசீர் அலிபுசீனு ஏரே அசீருன் கைதி. இந்த அசீருன் என்பதற்கு வந்து அஸ்ரா என்று ஒரு ஜம்மு வரும், உசாரா என்று ஒரு ஜம்மு வரும். கைதிகள் இந்த இடத்துல உசாரான்னு வந்திருக்குது. அசீருக்கு ஜம்மு உசாரா. அப்போ தூக்கும் உங்களிடத்தில் பிடிபடுவார்களே ஆனால் உசாரா கைதிகள், அசீர்கள் பிடிபடுவார்களே ஆனால் துஃபாதூஹும் அவங்கள்ட்ட வந்து ஈட்டுத்தொகை பெறுகிறீர்கள். ஃபாதான்னு சொன்னால் ஈட்டுத்தொகை. ஈட்டுத்தொகைன்னு என்ன அர்த்தம்? இதை கொடுத்துட்டு வாங்கிட்டு மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதாவது காசை வாங்கிட்டு ஆளை அனுப்புறது, அதுதான் ஈடும்பாங்க. ஈடுன்னா நான் ஈடு வைக்கிறது, ஈடு வைக்கிறோம்ல, அடகு வைக்கிறோம்ல, இதை கொடுத்துட்டு பொருளை வாங்குகிற ஈடுண்டு. ஈட்டுத்தொகைக்கு பேர் ஃபாதான் ஃபிதியாங்குவாங்கல்ல, அது ஃபிதான்னு சொல்லுவாங்க. இதை ஃபிதான்னு சொன்னால் ஈட்டுத்தொகை. அந்த ஃபாதா யுஃபாதியிலிருந்து துஃபாதின்னு வரும். துஃபாதியானி துஃபாதூன, அங்கேயும் நூனை காணா. துஃபாதூனஹும் இந்த இடத்துல ஒரு நூன் இருக்கணும். இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஃபதயன்ற வார்த்தை இருக்குது, அதை ஃபாலன்னு மாற்றினீங்கன்னா ஃபாதய என்று வரும். ஃபாதய என்று சொல்லாமல் ஃபாதா. சரி, அதில் சொல்லிட்டு வரீங்கன்னா வருங்காலம் யுஃபாதியானி யுஃபாதூன, துஃபாதியானி யுஃபாதீன, துஃபாதியானி துஃபாதூன. அப்படி தான் இது அசல் இருக்கணும். இங்கேயும் அந்த நூனை எடுத்துட்டோம். எதுக்காக வேண்டி? இந்த இன் வந்துச்சுன்னா ரெண்டு இடத்துலையும் எடுத்து விட்ரும்ல. இன் வந்துச்சுன்னு சொன்னால் ஏத்துங்கிறது ஷர்த்து, துஃபாதுங்கிறது ஜவாபு ஜஸா, ரெண்டில் நூனு போயிடும். அவர் வருவார்களே ஆனால் துஃபாதூன நீங்கள் வந்து ஈட்டுத்தொகை பெறுகிறீர்கள். ஹும் அவங்களிடத்தில்
நீங்கள் உங்கள்கிட்ட கைதிகள் பிடிபட்டால் துஃபாதூனஹும் அவர்கள் கைதிகள்கிட்ட ஹும்டா, இந்த ஹும்ங்கிறது கைதியை குறிக்குது. இந்த ஹும்ங்கிறது யாரை குறிக்கும்? முன்னாடி இந்த உஷாரான வந்திருக்கல கைதிகள்ண்டு, அவர்கள்ங்கிறது இந்த கைதிகள். அப்போ துஃபாதூஹும் கைதிகளிடத்தில் நீங்கள் ஈட்டுத்தொகை பெறுகிறீர்கள். எதனால் பெறுறீங்க? அது வேதத்தில் இப்படி இருக்குதான், இப்படி ஆதாயம் கிடைக்கிறதுனால வேதம்லாம் பூசிக்கிறாங்க. நீங்கள் ஈட்டுத்தொகை பெறுகிறீர்கள். ஒகுவ முஹர்ரமுன் அலைக்கும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஹர்ரம என்றால் ஹராமாக்கினான், விளக்கினான், தடுத்தான். முஹர்ரமுன் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அலைக்கும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இஹ்ராஜுஹும் அவர்களை வெளியேற்றுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எவங்களை வெளியேற்றுறது? வீட்டுக்கு சொந்தக்காரங்களை அவங்க வீட்டிலேருந்து வெளியேற்றுறது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது ஹராமாக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதை செஞ்சுக்கிட்டு இழப்பீடு மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிறீங்கிறான்ல. அப்போ இந்த ஒகுவங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைசியாக படித்தோம்னா லமீர், அந்த லமீரில் வந்து லமீரு ஷானு எதை பற்றியும் குறிக்காது, சும்மா விழிப்புணர்வுக்கு அதை சேர்த்துக்கிடுவாங்க. ஏன்னா அந்த முஹர்ரம் ஒகுவண்டு அதுண்டா பின்னாடி தான் வருது. எதுண்டு இஹ்ராஜுன்னு வந்துருச்சுல. எது ஹராமு? இஹ்ராஜ், அவர்களை வெளியேற்றுவது ஹராமு. முஹர்ரமுன் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அலைக்கும் உங்கள் மீது. இஹ்ராஜுஹும் அவர்களை வெளியேற்றுவது ஹராம். இதில் இந்த வாக்கியம் முழுமை அடைந்து விட்டது. ஒகுவண்டு அதுண்டா எது? குல்ஹுல்லாக மாதிரி தான், அது எதையும் குறிக்கலை. இது சும்மா லமீர் ஷான், சும்மா ஷானுக்கு என்ன செய்கிறது, கவனத்தை ஈர்ப்பதற்கு அதை போட்டுக்குருவாங்க. அதனால் ஒகுவங்கிறது அதாவதுன்னு வச்சுக்கலாம். அதாவது முஹர்ரமுன் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அலைக்கும் உங்கள் மீது. இஹ்ராஜுஹும் அவர்களை வெளியேற்றுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலையில். இந்த வாவுக்கு ஹாலியா ஒகுவன் வா இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்காரனை அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றுறது ஹராமாக்கப்பட்டிருக்கிற நிலையில் கைதிகள் பிடிபட்டால் அவங்கள்ட்ட இழப்பீடு வாங்கிக்கிறீங்க. அது ஹராமாக்கப்பட்டிருக்கு, அதை மீறுறீங்க. ஹராமாக இருக்கிறது செய்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு வேதத்தை மீறுறீங்க. இழப்பீடு வாங்கும்போது வேதத்தை கடைப்பிடிக்கிறீங்க. இழப்பீடு வாங்குறதுக்கு வேதம் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்டா அடுத்தவனை வெளியேற்றுறேன்னு கேட்டால் அதுக்கு உங்களுக்கு வேதம் தேவைப்படலை, அதுவும் ஹராமாக்கி தானே வச்சுருக்குது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்? ஒய்யத்தூக்கும் உசாரா உங்களிடத்தில் கைதிகள் வந்தால் பிடிபட்டால் துஃபாதூஹும் அவங்கள்ட்ட வந்து ஈட்டுத்தொகை பெறுகிறீர்கள். ஒகுவ விட்டுறலாம், அந்த வாவுக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ஹாலு ஒகுவ முஹர்ரமுன் அலைக்கும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இஹ்ராஜுஹும் அவங்கள வெளியேற்றுவது. எவங்கள? ஒரு கூட்டத்தாரை அவங்க வீடுகளில் இருந்து வெளியேற்றுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்ற நிலையில். இந்த வாவுக்கு தான் நிலையில் அர்த்தம். என்ற நிலையில் கைதிகள் வரும்போது என்ன செய்கிறீங்க? வேதத்தை காட்டி ஈட்டுத்தொகை பெறுகிறீர்கள். அதை ஒன்றை மீறிட்டு ஒன்றை ஏற்றுக்கிறீங்க. ஒன்றில் வந்து அல்லாவுக்கு மாற்றமாக செய்கிறீங்க, ஒன்றில் அல்லாவுடைய வேதப்படி நடக்கிறீங்க. சரியா? ஏதில் நடக்கிறீங்க? ஆதாயம் வரும்னு சொன்னால் ஈட்டுத்தொகை வாங்கினா பல லட்சங்கள் பல கோடிகள் உங்கள்கிட்ட வரும், நமக்கும் போரில் உள்ளவங்களும் பங்கு வச்சு தருவாங்க என்று அதில் கரெக்டாக இருக்கிறீங்க. அடுத்த கொஞ்சம் தபாரிக்காதான்னு சொன்னால் அது கேட்க மாட்டேங்கிறீங்க. சரியா? அப்படி சொல்லிவிட்டு இதில் எல்லாம் தெரிஞ்சு சொல்லுதான். முஹர்ரமுங்கிறது தெரியும், இஹ்ராஜ் தெரியும். இது சொல்கிற எல்லாம் கேட்குறான். அஃபதுமினூன ஆமன்னா நம்பினான், யூமினூனன்னா நம்புவான், தூமினூன நீங்கள் நம்புகிறீர்கள். தூமினானி தூமினூன. இந்த ஹம்சா வந்து கேள்விக்குறி, இந்த ஃபா வந்து சும்மா வந்துடுறது. அஃபதுமினூன நீங்கள் நம்புகிறீர்களா? அஃபதுமினூன் ஈமான் கொள்கிறீர்களா, நம்புகிறீர்களா? பிபாலில் கிதாபி வேதத்தில் சிலவற்றை, பாலுன்னா சிலது, வேதத்தை முழுசாக தானே நம்பணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? தூமினூன நீங்கள் நம்புகிறீர்களா? பிபாலில் கிதாபி வேதத்தில் சிலவற்றை, சிலதை நம்பி ஓ தக்குஃபுரூன பிபாலின் சிலதை மறுக்கிறீர்களா? அப்போ நீ வேதத்தில் அது ஹராம்னு இருக்குது,
எது ஹராமு? அடுத்தவன் சொத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஹராம். அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. கைதிகளுக்கு இழப்பீடு வாங்கிக்கிறது ஹலால், அதை ஏற்றுக்கிறீங்க. அப்போ தூமினோன்னு நீங்கள் நம்புகிறீர்களா? பாலில் கிதாபி, வேதத்தின் ஒரு பகுதியை, பாலுனா சிலது அல்ல சிலவற்றை நம்பி தக்ஃபுரூன, இங்கேயும் கேள்விக்குறி வச்சுக்கிறணும், அத்துப்பு செஞ்சு. தக்ஃபுரூன, மறுக்கிறீர்களா? பிபாலின், சிலவற்றை. அப்போ சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுக்கிறீர்களான்னு அர்த்தம் செஞ்சுக்கலாம். அல்ல சிலவற்றை ஏற்கிறீர்களா, சிலவற்றை மறுக்கிறீர்களா, ரெண்டு கேள்வியாகவும் போட்டுக்கலாம். அப்போ தூமினும் நீங்கள் நம்புகிறீர்களா? பிபாலில் கிதாபி, வேதத்தில் ஒரு பகுதியை நம்புகிறீர்களா? தக்ஃபுரூன பிபாலின், இன்னொரு பகுதியை மறுக்கிறீர்களா? இந்த கேள்வி இடித்துரைப்பதற்கான ஒரு கேள்வி. இதில் கேள்வி பதிலை எதிர்பார்க்கறதுக்கு உள்ளதில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இஸ்திஃபாம் கேள்விக்குறி என்பது அவன்கிட்ட பதிலை எதிர்பார்த்து பேசுகிறதும் வரும், பதிலை எதிர்பார்த்து பேசாமல் இப்படிலாம் செய்யலாமாடன்ற அவனை இடித்துரைப்பதற்கு வரும். இதில் அவங்கள்ட்ட கேள்வி கேட்ட ஆன்சருக்கு அதை சொல்கிறோம், சிலதை ஏற்று சில மறுக்க, என்னடா அப்படி செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கண்டனத்துக்கு உள்ள கேள்வி இது. ஆன்சரை எதிர்பார்க்குற கேள்வி கிடையாது. ஆனால் கேள்வி ஸ்டைலில் சொல்லியிருக்கிறோம், இது கண்டனம். சரியா? அப்போ தூமினோட பாதில் கித்தாபி தக்ஃபுரூன பிபாலின், சிலதை ஏற்ற சில மறுக்கிறீர்களா? மறுக்காத, இனிமேல் அப்படி செய்யாதுன்னு அர்த்தம். சரி, இது முடிஞ்சிருச்சா? ஃபமா ஜஸாவு, இந்த ஃபமா ஜஸாவுன்னா ஜஸாவுலேருந்து வருவோம். ஜஸாவுன்னா கூலி, ஜஸாவுன்னா என்னது? கூலி, பரிசு. ஒரு செயலை செய்கிறோம், அதுக்கு கூலியாக தரக்கூடியதும் ஜஸா தான். கூலின்னா கணக்கு பார்த்து தந்தால் கூலி, தாறுமாற கொடுத்தா அது பரிசு. ஒரு இந்த வேலைக்கு தான் கொடுக்கணும் கணக்கு இருக்குல்ல, ஒரு 100 கொடுக்குற இடத்துல 100 கொடுத்தோம்னா அது கூலி. 100 கொடுக்குற இடத்துல ஒரு 10,000 கொடுத்தோம்னு சொன்னால் அது பரிசு மாதிரி போயிடுது. ரெண்டுக்கும் ஜஸான்னு சொல்லுவாங்க. ஜஸான்னு சொன்னால் அல்லா சொர்க்கத்தை நம்ம ஜஸாவை தர்றான்ல, அது கூலின்னு வச்சுக்கிடலாம். அது கூலியாது, இதுக்கு நம்ம செஞ்ச வேலைக்கு அதுக்கு அதிகமாக இருக்க, அதனால் அது பரிசுன்னு அர்த்தம் செஞ்சுக்கிடலாம். இந்த இடத்துல கூலின்னு வச்சுக்கிடுவோம். சரியா? கூலிங்கிறது நல்லதுக்கு மாத்திரம் பயன்படாது, கெட்டதுக்கும் கூலி தான் சொல்லுவோம். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், இப்போ கெட்டதை நரகத்தை கொடுக்குறான்ல, அதுவும் ஜஸா தான். ஜஸான்னு சொன்னால் தண்டனை. ஜஸா என்கிற வார்த்தைக்கு பரிசு கொடுக்குதல்ங்கிறதும் வரும், தண்டனை கொடுக்குறதுங்கிற அர்த்தமும் ஜஸாவுக்கு வரும். தண்டனைக்கு ஜஸான்னா ஒரு செஞ்ச செயலுக்கு தண்டனை. அப்போ கெட்ட செயலை சொன்னோம்னு சொன்னால் அதில் வந்தால் தண்டனைன்ற அர்த்தம் செய்யணும். நல்ல செயலை செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு பரிசு, ஊக்கத்தொகை, கூலி அப்படின்னு அர்த்தம் செஞ்சுக்கணும். இங்கே இவங்க செஞ்ச கெட்ட செயலை பற்றி பேசிகிட்டு வர்றோம். என்ன கெட்ட செயல்? வேதத்தில் ஒன்றை ஏற்றுட்டு ஒன்றை மறுக்கிறது கெட்ட செயல் தானே. வேதத்தை முழுசாக நம்பணும், கொஞ்சத்தை ஏற்றுக்கிறோம் கொஞ்சத்தை ஏற்றுக்கிற மாட்டோம், ஒரு கெட்ட செயல். அதனால் இந்த இடத்துல ஜஸாவுக்கு தண்டனைன்னு சொல்லணும். நமக்கு என்ன கவனிக்கணும்? நல்ல விஷயத்தை பேசப்படுதா, கெட்ட விஷயம் பேசப்படுதான்னு பார்க்கணும். கெட்ட விஷயத்துக்கு ஜஸான்னு சொன்னால் தண்டனை, நல்ல விஷயத்துக்கு ஜஸான்னு சொன்னால் பரிசு. சரியா? ஃபமா ஜஸாவு, ஃபமாவுக்கு அப்புறம் செய்வோம். ஜஸாவுன்னா இந்த இடத்துல தண்டனை. ஜஸாவு மை எஃபாலு தாலிக்க, தாலிக்கன்னா இதை, எஃபாலுனா செய்வான், மண் எஃபால்னா செய்பவன், மை எஃபாலு தாலிக்கன்னா இதை செய்பவன். மண் மௌசூல், மண் என்பது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி எஃபாலு தாலிக்க, இதை செய்தவன், இதை செய்பவன் அர்த்தம். அதோடு இப்போ ஜஸாவை சேருங்க. இதை செய்பவனுடைய தண்டனை. ஜஸாவு மையஃபல் தாலிக்க, மையஃபலு தாலிக்க, இதை செய்பவனுக்குரிய தண்டனை. மின்கும், உங்களில் யார் இதை செய்கிறான் அவனுக்கு தண்டனை. இல்லா ஹிசியுன், ஹிசி என்றால் இழிவு. ஹிசினது இழிவு. இல்லைன்னா தவிர, இழிவை தவிர. இந்த இடத்துல தான் அந்த மாவுக்கு அர்த்தம் செய்யணும். இந்த மாவுக்கு இல்லைங்கிற அர்த்தத்துக்கு உரியது இந்த மா. இது ஃபேலெல்லாம் வரல, இஸ்முல வந்திருக்கு ஜஸாவுன்னு சொல்லி. இது எதிர்மறையுடைய மாதான்றதுக்கு எப்படி விளங்கிக்கிறோம்னு கேட்டால், மாவுக்கு பின்னாடி ஒரு இல்லா வந்துச்சுன்னு வைங்க, அப்போ அந்த மா நஃபி அர்த்தம் தான் கொடுக்கணும். இந்த இல்லா ஹிசின்னு வந்துருச்சுல, இழுவை தவிரன்னு இல்லைன்னு தானே சொல்லணும்.
இழிவை தவிர வேறு இல்லை. மாண்டா இல்லை, தண்டனை இல்லை. எதை தவிர? இல்லா ஹிசியுன், இழிவை தவிர. இந்த இல்லா ஹிசியுன், இந்த இல்லா வந்தவுடனே என்ன விளைக்கிறேன்னு, இந்த இடத்துல இல்லான்னு வந்திருக்கு. அப்போ இந்த மாவுக்கு இல்லைன்னு அர்த்தம். இந்த மாவுக்கு என்ன அர்த்தம்? எதிர்மறையுடைய அர்த்தம். அப்போ ஃபமா, அதுதான் பாவை நிப்பாட்டி அர்த்தம் செஞ்சோம். ஃபமா ஜசாவு, தண்டனை இல்லை. மையஃபல் தாலிக்க மின்கும், உங்களில் இதை எவன் செய்கிறான் அவனுக்கு தண்டனை இல்லை. இல்லா ஹிசியுன், இழிவை தவிர. இவனுக்கு என்ன தண்டனைன்னுட்டா இழிவு தான் தண்டனை. என்ன இழிவு? ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் இழிவை தவிர வேறு இல்லை. இந்த வேலையை செஞ்சான்னு சொன்னால் உலகத்தில் கேவலப்பட்டு போயிடுவாங்க. எல்லாம் காரித்துப்பான்ல, அது ஒரு இழிவு தானே. இந்த சந்தர்ப்பவாதம் பேசுகிறவர்களெல்லாம் இழிவுபடுத்த இன்றைக்கி பேசுகிறோமா இல்லை, ஏன்டா அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான்டா, அது இழிவு தானே. அப்போ இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி செய்கிறவனுக்கு இழிவை தவிர வேறு தண்டனை இல்லை. ஆகிறது தனியாக இருக்குது துன்யாவில். அப்போ ஃபமா ஜசாவு, மாவுக்கு இல்லைன்னு அர்த்தம். இல்லைங்கிற கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம், முடிக்கும்போது அர்த்தம் செய்வோம். சரியா? ஜசாவு மையஃபால் தாலிக்க மின்கும், மின்கும்னா உங்களில் யார் இதை செய்கிறானோ, யார் இதை செய்கிறானோ அவனுடைய தண்டனை. ஜசாவு என்றால் தண்டனை. ஜசாவு மன், ஒருவனுடைய தண்டனை. மின்கும், உங்களில் எஃபால் தாலிக்க, ஜசா மாறி போச்சோ. ஜசாவு மன், ஒருவனுடைய தண்டனை. எஃபால் தாலிக்க, இதை செய்வானே அந்த ஒருவனின் தண்டனை. மின்கும், உங்களில் இதை செய்வானே. இதைண்ட எதை? உன்னை ஏற்று உன்னை மறுக்கிறது. வேதத்தில் ஒன்றை ஏற்று மற்றொன்றை மறுக்கிறது. சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுக்குதல். அதை செய்வானே அவனுக்கு கூலி இல்லா ஹிசியுன், இழிவு தவிர வேறு இல்லை. இப்போ தான் அந்த மாவுக்கு அர்த்தம் செய்யணும். இழிவை தவிர வேறு இல்லை. எங்கே இழிவு? ஃபில் ஹயாத்தி துன்யா. ஹயாத்னா வாழ்க்கை, துன்யான்னா தாழ்ந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை. துன்யாங்கன்னா அதுனா, தனாண்டா தாழ்ந்தான்ற அர்த்தம். தனா என்பதனுடைய இசுமு தஃப்லீல் அதுனா, தாழ்ந்தது. அதனுடைய பெண்பால் துன்யா. அதுனா என்பது, துன்யா என்பது தனா என்கிற சொல்லிலேருந்து வருது. தனாண்டா தாழ்ந்தது, தனி மட்டமானதுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ தனாண்டா தாழ்ந்தான், அதுனாண்டா மிக தாழ்ந்தவன் ஆம்பளை, துன்யாண்டா மிக தாழ்ந்தவள். இந்த உலகத்தை பெண்பாலாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதுனாண்டு போடாமல் என்ன செய்கிறாங்க? துன்யான்னு போடுறாங்க. சரியா? அப்போ ஃபில் ஹயாத்தி துன்யா, தாழ்ந்த வாழ்க்கையில், அதாவது இந்த உலக வாழ்க்கையில். இந்த உலகத்துக்கு துன்யான்னு பேராக போச்சு. எதனால் பேராக போச்சுன்னா, ஆகிரத்தோட கம்பேர் பண்ணால் அது துன்யா தாழ்ந்தது தானே, அது மேலானது, இது தாழ்ந்தது. அப்படிங்கிற வகையில் அந்த துன்யாவுண்டு உலகத்துக்கு பேர். அப்போ இல்லா ஹிசியுன், இழிவு தவிர வேறு இல்லை. ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில். உலக வாழ்க்கைன்னு அர்த்தம் செஞ்சுக்கணும். இப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது பதிஞ்சு போச்சுன்னா உலக வாழ்க்கைன்னு செஞ்சுக்கிடலாம். துன்யான்னா உலகம், நேரடி அர்த்தம் உலகம்னு கிடையாது. துன்யாவுக்கு உலகம்னு அர்த்தமே கிடையாது. துன்யாவுக்கு என்ன அர்த்தம்? தாழ்ந்ததுன்னு அர்த்தம். ஹயாத்துனா வாழ்க்கை, தாழ்ந்த வாழ்க்கையில். தாழ்ந்த வாழ்க்கைன்னு எதுக்கு சொல்லப்படும்னா இந்த உலக வாழ்க்கைக்கு சொல்லப்படும் கருத்து அர்த்தம். அதனால் இப்போதைக்கு துன்யாவுக்கு உலக வாழ்க்கைன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில். இவ்வுலக அல் வந்திருக்கிறதுனால இவ்வுலக வாழ்க்கையில் ஹிசியை தவிர வேறு இல்லை. இல்லா ஹிசியுன், இழிவை தவிர இவனுக்கு வேற கூலி இல்லை. அதோடு முடிஞ்சிருச்சாண்டா இல்லை, இது துன்யாவுக்கு தான். இது யௌமல் கியாமத்தி, கியாம நாளையில் யுரத்தூன, ரத்தனா ரத்து செய்கிறது. ரத்துனா என்னது? ரிட்டர்ன் பண்ணுறது, ரத்து பண்ணுறது. விவாகரத்துங்கிறவங்கள விவாகத்தை ரத்து பண்ணி விட்றது, அந்த ரத்து தான் இது. ரத்துனா யார் ஒருத்தன் தீனில் இல்லாத ஒன்றை உண்டாக்கினானோ ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும். அப்போ ஒரு சட்டத்தை ரத்து செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் அரபி வார்த்தை தான் அது. சரியா? அப்போ ரத்தவுலேருந்து, ரத்தன்னா மறுத்தான், தடுத்தான், எருத்து மறுப்பான், யுரத்து மறுக்கப்படுவான் அப்படின்ற அர்த்தம், தடுக்கப்படுவான்றது. இந்த இடத்துல ரத்தன்னு சொன்னால், ஒரு பொருளை நம்ம கடையில் வாங்குகிறோம்,
பிடிக்கலன்னு திருப்பி கொடுக்குறோம், அதுக்கு பேர் ரத்து. இதை வாங்கிட்டோம், 100 சொன்னால் வாங்கிட்டோம், இல்லை வேணாங்க காசு தந்துடுங்க, நான் திருப்பி கொடுக்குறேன். அப்போ இந்த பொருளை நான் ரத்து செஞ்சிட்டேன். அப்போ ரத்துனா என்னது? திருப்பி கொடுத்தன்ற அர்த்தமும் இருக்குது. ரத்துனா என்ன அர்த்தம்? ரத்துனா மறுக்கல்னு அர்த்தம் இருக்கிறது, நிராகரித்தல்னு அர்த்தம் இருக்கிறது, விவாகரத்தை முறித்தல்னு அர்த்தம் இருக்கிறது. ஒரு சட்டத்தை போட்டு ரத்துன்னா அந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்குறன்னு அர்த்தம் இருக்கிறது. ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. ரத்துனா என்னது? அதை திருப்பி அனுப்பினான், திருப்பி கொடுத்தான். அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் தான் இது. யௌமுல் கியாமத்து நாளையில் யுரத்தூன திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். ரத்தன்னா திரும்ப கொண்டு வந்தான், யுரத்து திரும்ப கொண்டு வரப்படுவான், யுரத்தூன திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். எங்கே கொண்டு வரப்படுவார்கள்? இலா அஷத்தில் அதாப். அதாப்னா அதாப் வேதனை, ரொம்ப அதாபாக இருக்குங்கிறோம்ல, தமிழ் சொல்லு மாதிரி நம்ம முஸ்லீம்கள்கிட்ட இது பழகணும் ஒரு சொல்லா போச்சு, பெரிய அதாபாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாப்னா வேதனை. அஷத்துன்னா கடுமையானது, ஷத்தன்னா இருக்கினான்னு அர்த்தம். அதனுடைய இஸ்மு தஃலீல் அஷ்ததுன்னு வரும். அஷ்ததுவை அஷத்துன்னு சொல்லுவோம், சரியா? அஷத்தில் அதாப், அதாபில் கடுமையானது, அது கடுமையான வேதனை. அப்போ இலா அஷத்தில் அதாப்னா கடுமையான வேதனையின்பால் கொண்டு செல்லப்படுவார்கள். இப்போ யௌமுல் கியாமத்தி கியாம நாளையில் யுரத்தூன திரும்ப கொண்டு செல்லப்படுவார்கள். திரும்ப நீங்கள் கொண்டு வர்றோம்னா நம்மளை வந்து இது மூத்தாக்கிட்டு மரஹயாத்தாக்கணும்ல, அதனால் திரும்ப கொண்டு செல்லப்படுவார்கள். இலா அஷத்தில் அதாப் கடுமையான வேதனைக்கு கொண்டு செல்லப்படுவார். துன்யாவில் இழிவு. இது வந்து அந்த இஸ்ராயலுக்கு மட்டும் உள்ளது கிடையாதுங்க. யார் இந்த வேலையை முஸ்லீமாக இருந்துக்கிட்டே என்ன செய்யறான்? ஆதாயத்துக்கு உள்ளது மட்டும் குர்ஆனை பின்பற்றுகிறான், மற்ற விஷயத்தில் பின்பற்ற மாட்டேங்கிறான். பாதியை பின்பற்றினான், பாதியை பின்பற்ற மாட்டேங்கிறான். நியாயம் பேசுகிறான், தத்துவம் பேசுவான், தனக்கு சாதகம் வரும் பொழுது பாதகம் உள்ள விஷயத்தில் மார்க்கத்துக்கு எரிஞ்சிருவான். இந்த மாதிரியான ஆட்களுக்கு உலகத்தில் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் இழிவை கொடுப்பான். கண்ணு முன்னாடியே தெரியும். அது உலகத்தில் இவனுக்கு இழிவு கிடைக்கும். யாருக்கு? வேதத்தில் விளையாடுறவங்களுக்கு சிலது ஆதாயத்தை மட்டும் ஏற்றுக்கிறது, ஆதாயம் இல்லாத விஷயத்தில் மீறுவது. இப்படி நடக்கிறவ எவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உலகத்தில் இழிவு, மறுமையில் உள்ள பிந்தி தான் தெரியும். அது ஒரு விஷயம். உலகத்தில் இழிவு இப்போவே தெரிஞ்சு போயிரும்ல. உலகத்தில் இழிவுனாலே உலகத்தில் நீங்கள் வாழும்போது நீங்கள் பார்ப்பீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ கியாம நாளில் வந்து யுரத்தூன, இப்போ யௌமுல் கியாமத் இருக்குல்ல, யௌம என்ற நசப்பு வந்திருக்குது. எதுக்கு நசப்பு வந்திருக்கு? நசப்பு செய்கிற ஒரு காரணம் வேணும்ல. யௌம என்பது வந்து இது ஒரு மஃபூலு. என்ன மஃபூலு? காலம், இடம், நேரம், இதை குறித்து அதுக்கு பேர் மஃபூல் ஃபீஹிம்பாங்க, சரியா? கியாம நாளையிலே, கியாம நாளையில் அந்த செயல் நடக்கிறது கியாம நாளையில். அப்போ கியாம நாளையில்ங்கிறது மஃபூலு. எதுக்கு மஃபூலுன்னு கேட்டால் யுரத்தூன அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். எப்போ கொண்டு செல்லப்படுவார்கள்? யௌமுல் கியாமத்தி. அப்போ யுரத்தூன என்பதனுடைய மஃபூலாக, மஃபூல் ஃபீஹியாக யௌமு இருக்கிறதுனால யௌமல் கியாமத்தி கியாம நாளையில் எங்கே உன்னை முடிக்க போகிறீங்க? அதுக்கு தான் மஃபூலு. கியாம நாளையில் யுரத்தூன, இங்கே தான் உன்னை ஜாயின் பண்ண போறிய. அப்போ யுரத்தூனக்கு அது மஃபூலு. அப்போ கியாம நாளையில் யுரத்தூன கொண்டு செல்லப்படுவார்கள். இலா அஷத்தில் அதாப், அஷத்துல் அதாப்னா கடும் வேதனை, கடும் வேதனையின் பக்கம் கொண்டு செல்லப்படுவார்கள் சொல்லிட்டு அதுக்கு இது ஒரு அது எச்சரிக்கை பண்ணிட்டான். மல்லாஹு, இந்த ஒரு மா வருது, இந்த மாவுக்கும் இல்லைன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு கடைசியாக கிட்டத்தில் கூட இந்த மாவை பற்றி பாடம் நடத்தணும்ல. மா என்பது வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எழுவாய் ஒன்று வரும், ஒரு பயனிலை வரும். மா ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க. மா ஜெய்துன் பி ஆலிமின், ஆலிமாக இல்லைன்னு ஒரு பேயை சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அப்போ மல்லாஹு காஃபிலன் என்று இருந்தாலும், மல்லாஹு பி காஃபிலின் என்று வந்தாலும் இந்த மா நஃபின் விளங்கிக்கிற வேண்டியது. மாவுக்கு பிறகு ஒரு எழுவாய் வந்து ஒரு பயனிலை வந்து அந்த பயனிலை எப்படி வரும்? நசபு செய்யப்பட்டு வரும். மல்லாஹு காஃபிலன், அல்லாஹ் காஃபிலாக இல்லை. காஃபிலுக்கு அர்த்தம் அப்புறம் செய்வோம். அல்லாஹ் காஃபிலாக இல்லை. ஓ மல்லாஹு பி காஃபிலின் ஒரு அர்த்தம் தான். அப்போ இந்த மா என்பதற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஹபரில் பேஸ் சேர்த்துன்னு சொல்லுவாங்க,
பே சேர்க்காமையும் சொல்லுவாங்க. நம்ம என்ன விளைவிக்கிறோன்னு இது எதிர்மறைன்னு விளைவிக்கணும். அப்போ கஃபலன்னா என்ன அர்த்தம்? கஃபலன்னா கவனிக்க தவறினான். கஃபலன்னா என்ன அர்த்தம்? ஒன்று பக்கத்தில் நடக்குது கவனிக்காமல் இருக்குது, அதுதான் கஃபலை. கூர்மையாக கவனிக்க பாடம் நடத்தணும்னு வைங்களேன், பாடம் நடத்தி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கஃபலை. பாடம் நடத்தும்போது நீங்கள் உங்கள் சிந்தனை வேறு பக்கம் வச்சுருந்தீங்கன்னா கஃபலை. அப்போ கஃபலைன்னா கவனிக்க தவறினான்னு அர்த்தம். அதில் இஸ்முல் ஃபாயில் காஃபிலுன், கவனிக்க தவறியவன். கஃபலன்னா கவனிக்க தவறினான், காஃபிலுன்னா கவனிக்க தவறியவன். அப்போ கவனிக்க தவறியவனாக இல்லை. மல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் இல்லைங்கிற அப்புறம் அர்த்தம் செய்யுங்க. அல்லாஹ் இல்லைன்னு அப்புறம் அர்த்தமாயிரும். அல்லாஹ் இல்லைங்கிற அர்த்தத்தை கபரில் தான் எப்பவும் செய்யணும். மல்லாஹு அல்லாஹ் என்பவன் பி காஃபிலின், காஃபிலாக இல்லை. அந்த இல்லைங்கிற அர்த்தம் எப்போவுமே எங்கே செய்யணும்? கபரில் செய்யணுன்றே சீர்கா போயிடும். மல்லாஹு அல்லாஹ் இல்லைன்னு அப்படி வந்துடும். அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. மாவுக்கு அர்த்தம் அப்புறம் செய்யணும். மல்லாஹு அல்லாஹ் பி காஃபிலின், கவனிக்காதவனாக இல்லை. அம்மா தாமலூன், அனில்லதி தாமலூன். அம்மாங்கிறது அன் ப்ளஸ் மா. அம்மாங்கிற சொல் என்னது? ஜர்ருடைய எழுத்து அன் இருக்குல்ல, அந்த 17 எழுத்து படிச்சிங்கல்ல, அதில் அன் என்கிறது ஒரு சொல். அந்த அன் என்பதையும் மா என்பதையும் சேர்த்து அன் மாண்டு வரும். அந்த எழுத்து சட்ட பிரகாரம் அம்மா. அம்மா இந்த மா அல்லதியுடைய அர்த்தம். அம்மான்னா அன் அல்லதி தாமலூன, நீங்கள் எதை செய்வீர்களோ அதை பற்றி கவனிக்காதவனாக அல்லாஹ் இல்லை. அப்போ மல்லாஹு எப்படி அல்லாஹ் தண்டிப்பான்னு நினைப்பீங்கல்ல, அப்படின்னா எல்லாம் கவனிச்சு தானே இருக்காங்கிறான்ல. மல்லாஹு அல்லாஹ் என்பவன் பிகாஃபிலின், கவனிக்காதவனாக இல்லை. அம்மா தாமலூன், நீங்கள் செய்து கொண்டிருப்பதை கவனிக்காதவனாக இல்லைன்னு சொல்லி 85 முடிஞ்சிருச்சு. 86 சாட்டம் செய்வோம், அடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.